இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கனவுல கூட நீங்கள் பேரட் ஃபிஷ் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ரீசெண்டாக ஒரு 3 அடி டேங்க் ஒன்று செட் பண்ணி அதில் ஒரு 3 பேர் பேரட் ஃபிஷ் வாங்கி விட்டுருப்போம். அந்த டேங்க் செட் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டில் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்னு தான். ஆனால் இந்த டேங்க் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரட் ஃபிஷ் கரெக்டாக ஒரு நாள் தான் ஒழுங்காக வச்சிருந்துச்சு. அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 2 மாதம் மெயின்டைன் பண்ணாத டேங்க் மாதிரி அவ்வளோ ஒஸ்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், அடியில் இருக்க மண் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நேராக வச்சிருப்போம். அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலச்சி விட்டுருந்துச்சு. அது இல்லாமல் நடுவில் இருக்க அந்த 2 கல்லுக்கு பக்கத்தில் 2 செடி ஒன்று வச்சிருப்போம், சும்மா பிளாஸ்டிக் செடி. அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு ஓரமாக போட்டு வச்சிருக்கோம். எதனால் இந்த பேரட் ஃபிஷ் இப்படிலாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக மாலி கப்பி மாதிரியான சாதாரண மீன் கிடையாது. இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபிஷ். அப்படின்றப்போ இதுக்கு புது ஆளுங்க, புது டேங்க் செட்டப் இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படின்றப்போ இது ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆளுங்க வரும்போது இதுக்கு பயமாக இருக்கும். அதனால் போய் ஒளிஞ்சிக்கணும்ல, அதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லோ மண்ணோ எதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபுல்லாக நகர்த்தி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி நகர்த்தும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டப்பாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும்.